வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரட்டி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 150 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது. தக்காளி லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் இட்லி பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அதனோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டு இந்த மசாலாவை 4 பாகமாக பிரித்து விட்டுடலாம். இந்த மசாலாவுக்கு மேலே இட்லி மாவை ஊற்றிக்கலாம். மசாலா முழுகிற அளவுக்கு ஊற்றினா மட்டும் போதும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஊற்றின இந்த மாவு மேலே பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். மல்லி இலையை போட்ட பிறகு இட்லி பொடியையும் மேலே தூவி விட்டுடலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு தூவிக்கோங்க. இட்லி பொடியை தூவி விட்ட பிறகு ஒவ்வொன்றிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். அளவான தீயிலேயே ஒரு 3-4 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு. இதை கரண்டியால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் இதை திருப்பி போட முடியும். இப்போ இதை திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு 1 நிமிஷம் வெந்தாலே போதும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி போட்ட பிறகு மேலே நான் கொஞ்சமாக பட்டர் வைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பட்டர் வச்சு தேய்ச்சி விட்ட பிறகு மறுபடியும் மேலே இட்லி பொடியை தூவிக்கலாம். 1 நிமிஷம் வெந்த பிறகு இதை எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் ஹைதராபாதி ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிருச்சு. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். வழக்கம் போல் இட்லி தோசையே சுடாமல் நான் செஞ்சுருக்கிற இந்த ஸ்பாட் இட்லியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.